Flipkart, Amazon இந்த மாதிரியான வெப்சைட்ல உங்களால ப்ராடக்ட்டை வாங்க முடியும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மாதிரியான வெப்சைட்ல ப்ராடக்ட்டை சேல் பண்ணி உங்களால காசு பணம் சம்பாதிக்கவும் முடியும். இது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன். அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா அரியலூர்ல அருண்ன்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கிராமத்துல கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸை வந்து அவர் வந்து அமேசான்ல சேல் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக் கிராமம் தான், எதுவுமே கிடைக்காத ஒரு வில்லேஜ் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அவர் அமேசான்ல சேல் பண்றாரு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டு புழுக்க, வேப்பங்குச்சி, அப்புறம் இந்த முட்டையோட ஓடு, இந்த மாதிரி வந்து அவருக்கு கையில கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டிங் மாதிரி பண்ணி அதை வந்து அமேசான்ல செல் பண்ணி அவர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நியூஸை வந்து பாத்தீங்கன்னா பிபிசியே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை அமேசான்ல, பிளிப்கார்ட்ல இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல செல் பண்ணி நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா மாறணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்றது, இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அப்படி நம்ம இதுல சேல் பண்ணா நம்மளால எவ்வளவு இதுல சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதே நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற பாயிண்ட் என்னன்னா இ-காமர்ஸ்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது. அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை சேல் பண்ற வெப்சைட்டோட நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பெனியால எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமா நிறைய செல்லர்ஸை உள்ள கொண்டு வந்து அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை இவங்களோட வெப்சைட்ல செல் பண்ண வைக்கிறாங்க. அது மூலமா அந்த செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரீட்டைலர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அவங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணி நிறைய பேர் இந்த பிசினஸ் ரன் பண்றாங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை அமேசான், பிளிப்கார்ட் மூலமா செல் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை நீங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு சில டாக்குமெண்டேஷன் மட்டும் ரெடி பண்ணா போதும். உங்களோட ப்ராடக்ட்ஸை ஈஸியா அமேசான்லயோ, பிளிப்கார்ட்லயோ உங்களோட செல்லர் ஐடியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது மூலமா நீங்க லிஸ்டிங் பண்ணி உங்களால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மணியை மேக் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க செல் பண்ற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அமேசானோ, பிளிப்கார்ட் அந்த மாதிரியான வெப்சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கமிஷனை மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சில வெப்சைட்ல ரெஃபரல் ஃபீஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சில வெப்சைட்ல கமிஷன் ஃபீஸ்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு தேவையான கமிஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களோட அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. இது மூலமா நீங்க வந்து அமேசான்லயும், பிளிப்கார்ட்லயும் ஒரு செல்லரா ஜாயின் பண்ணி உங்களால ஈஸியா ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். இதுல செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை. ஜிஎஸ்டி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி தேவைப்படும். ரீட்டைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஜிஎஸ்டி இல்லாம நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா ரன் பண்ணிக்க முடியும். ஆனா ஆன்லைன் பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி இல்லாம உங்களால எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே சேல் பண்ண முடியாது. அமேசான்ல வேணும்னா நீங்க ஈஸியா ஜிஎஸ்டி இல்லாம புக்ஸை சேல் பண்ண முடியும். மத்தபடி அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி வெப்சைட்ல ஜிஎஸ்டி இல்லாம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே செல் பண்ண முடியாது. இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு கண்டிப்பா தேவைப்படும். அது மட்டும் இல்லாம சேவிங் அக்கௌண்ட், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கண்டிப்பா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு அமேசான்ல ப்ராடக்ட்டை சேல் பண்றீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஸோ அதனால வந்து சேவிங் அக்கௌண்ட் அப்படி இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட் கண்டிப்பா தேவைப்படும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப், ஏன்னா அமேசான்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் சரி, அப்படி ஒருவேளை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராடக்ட்டை சேல் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை டிஸ்பேச் பண்றதுக்கும் சரி, அதுக்கு வந்து ஒரு நல்ல லேப்டாப் இருந்தால் தான் இது எல்லாத்தையுமே உங்களால பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு நல்ல லேப்டாப் தேவை. அது வந்து கவர்மெண்ட் லேப்பாவே இருந்தால் கூட போதும். ஜஸ்ட் உங்களால ஒரு நெட் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு லேப் இருந்தால் மட்டும் போதும், உங்களால ஈஸியா இந்த பிசினஸ் ரன் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க எந்த கேட்டகரியில வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்மெண்ட் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இல்ல எலக்ட்ரானிக் ஐட்டம் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, அப்படி இல்ல ஹோம் அப்ளையன்சஸ், கிட்ஸ் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் சரி, ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இருந்தால் மட்டும் போதும். ஸோ ஈஸியா உங்களால ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் ரன் பண்ண முடியும். நீங்க ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கறது மூலமா உங்களுக்கு வந்து சேல்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமா உங்களோட பிசினஸ் இன்னுமே நல்லா டெவலப் ஆகும். இதுல தேர்ட் பாயிண்ட் என்னன்னா யாரெல்லாம் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, அப்படி இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல நான் ஆல்ரெடி வேற ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் வந்து ஒரு ரீட்டைல் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரரா இருக்கேன் அப்படின்னா நீங்க யார் வேணும்னாலும் இந்த பிசினஸ் வந்து ஈஸியா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நானுமே அமேசான்ல, மீஷோல இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்ல என்னோட ப்ராடக்ட்ஸை நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ அதனால வந்து இந்த பிசினஸ்க்கு எந்த ஒரு கிரைட்டீரியாருமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். அதுக்கு தேவையான செல்லர் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் மட்டும் நீங்க ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தாராளமா நீங்க அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லயுமே உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்க செல் பண்ணிக்க முடியும். இதுல ஃபோர்த் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஏன்னா ஷாப்க்கு அட்வான்ஸ், ஷாப்க்கு இன்டீரியர், அது மட்டும் இல்லாம ஷாப்க்கு வந்து ஸ்டாக் போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ரீட்டைல் பிசினஸ்க்கே ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஆனா இ-காமர்ஸ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுலாம் தேவையே இல்ல. ஜஸ்ட் ஒரு 5,000 இருந்து 15,000 வரைக்கும் இருந்தாலே போதும். ஏன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் ஃபீஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 இருந்து ஒரு 8,000 வரைக்கும் தான் ஆகும். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு தான் அமௌண்ட்டே வந்து தேவைப்படும். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஜஸ்ட் ஒரு 5,000
5,000 10,000 வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஏன்னா இ-காமர்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்மளால சேல் பண்ணி சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் அது உங்ககிட்ட இருக்கு, அதோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், உங்ககிட்ட ஒரு ஷர்ட் இருக்கு அப்படின்னா ML XL சைஸ்ல ஜஸ்ட் ஒரு 3 பீஸ் இருந்தாலே போதும். நீங்க அதை லிஸ்ட் பண்ணி அது செல் ஆன அப்புறம் நீங்க இன்னும் ஸ்டாக்ஸ் இறக்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிசினஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு ரீட்டைல் ஓனரா இருக்கீங்க, இல்ல ஒரு மேனுஃபேக்சரரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவைப்படாது. ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதால நீங்க அப்படியே டைரக்டா செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி ஒருவேளை ப்ராடக்ட் இல்லாதவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 15,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கம்மி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினாலே கண்டிப்பா உங்களால ஒரு growth பார்க்க முடியும். அதுக்கு மேல நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா தெரிஞ்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுல லாஸ்ட் 5th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் ஃபுல் டைம்ல பண்ணலாமா இல்ல பார்ட் டைம்ல பண்ணலாமா? இ-காமர்ஸ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல் டைம்லயும் பண்ணலாம், இல்ல பார்ட் டைம்லயும் பண்ணலாம். இப்போ நீங்க எந்த ஒர்க்குக்கும் போகல, நீங்க ஃப்ரீயா தான் இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இதை பத்தி நீங்க ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி பொறுமையா கூட நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் டைமாவே கண்டிப்பா இதை பண்ணலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க, இல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க உங்களோட செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிட்டு நீங்க விட்டா மட்டும் போதும். உங்களுக்கு வர ஆர்டர்ஸை நீங்க ஈவினிங் கூட டிஸ்பேட்ச் பண்ணி மறுநாள் காலையில அமேசான்ல இருந்து ஃபிளிப்கார்ட்ல இருந்து அவங்களோட டெலிவரி பாய்ஸ் அந்த ஆர்டர்ஸை பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால இது நீங்க ஃபுல் டைம்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல, பார்ட் டைம்லயும் பண்ணலாம். அப்படி பார்ட் டைம்ல பண்ணி ஒருவேளை இது உங்க சேலரிக்கு ஈக்குவலான இந்த அமௌண்ட் நீங்க உங்களால சேல்ஸ் நடக்குது அப்படின்னா உங்க ஜாபை குவிட் பண்ணிட்டு கூட நீங்க இதை ஃபுல் டைமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டுமே பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணிங்களா, உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. எப்படி செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி GST எடுக்கிறது, எப்படி இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா தமிழ் இ-காமர்ஸ் மாதிரியான நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே சொல்லியும் தராங்க. ஸோ இது அந்த ஒரு சேனலுக்கு எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது, தமிழ் இ-காமர்ஸ் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய தமிழ் சேனலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி A to Z சொல்லி தராங்க. சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு இ-காமர்ஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பிசினஸ் உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களால 35,000 இருந்து மந்த்லி ஒரு 50,000க்கு மேல ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும் பார்ட் டைம் மூலமாவே. அதே நீங்க ஃபுல் டைமா எடுத்து பண்ணீங்கன்னா இன்னுமே ஜாஸ்தியா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஜாபுக்கு ட்ரை பண்ணாம இந்த மாதிரி பிசினஸும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கும். அவ்வளவுதான் கைஸ், நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். ஓகே, பாய்.